மனித பிறவி கிடைத்தற்கு அரியது. அதன் முக்கிய குறிக்கோள் இறைவனை அடைவது. அதை பசுபட்சிகளைப் போல் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதிலும் வீணாக்கிவிடக்கூடாது. அப்படி செய்தால் அடுத்த ஜென்ம என்னவாக கிடைக்குமோ அது தெரியாது. இப்படியாக சாஸ்திரங்கள் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்றன. சாஸ்திர கல்வி பண்பையும் ஞானத்தையும் போதிக்கின்றன. ஞானத்திலிருந்து பணிவு ஏற்பட வேண்டும். அக்கல்வி செருக்கடைய செய்துவிடக்கூடாது. இதை சாஸ்திரங்கள் பற்பல விதங்களில் கற்பிக்கின்றன. The purpose of learning is to live life truly, to have an understanding of life and to attain God experience. Learning is to be put into practice in daily life. Learning is to live life and life is to learn. In short, learning is life and life is learning. To attain God, to have God realization is the purpose of life, which is the purpose of learning too. திருவள்ளுவர் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன்தான் என்ன என்று கூறுகின்றார். நாம் கற்ற கல்வி வாழ்க்கையோடு சம்பந்தப்படாமல் தனியாக இருந்துவிடக்கூடாது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி உறவாடி கொண்டிருக்க வேண்டும். கற்பது விவாதம் செய்வதற்கு அல்ல, பொருள் சம்பாதிப்பதற்கு மட்டும் அல்ல. ஆனால் இன்றைய காலத்தில் கல்வி கற்பது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் என்றாகிவிட்டது. நமது துர்பாக்கியம். சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அறிவை தற்காலிக கல்வி எவ்விதத்திலும் போதிப்பது இல்லை. அதாவது வாழ்வை சரியாக எதிர்கொள்வதற்கு தேவையான அறிவுத்திறனை கொடுத்தல், பிரச்சனைகளை சமாளித்து வாழ்க்கையை வாழ வைத்தல், வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வழிகாட்டுதல் ஆகியவற்றில் எந்த ஒன்றையும் தற்கால கல்வி போதிப்பதில்லை. இதற்கு நேர்மாறாக ஒருவன் பள்ளி கல்லூரி கல்வியை முடித்துவிட்டு வெளியேறிய பின்னர் அடுத்து என்ன செய்ய போகின்றான்? எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் கலங்கி நிற்கின்றான். உண்மையில் வாழ்க்கை அவனை திணற வைக்கின்றது. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளும் இல்லை. ஏனெனில் அவன் பெற்ற கல்வி அதை அவனுக்கு போதிக்கவில்லை. ஆனால் கல்வி கற்பதன் நோக்கம் ஒரு வேலையை சம்பாதித்து கொள்வதற்கு மட்டும்தான் என்று ஆகிவிடக்கூடாது. இதையே திருவள்ளுவர் மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் பின்வருமாறு திருக்குறளில் கூறுகின்றார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு வாழ்வாங்கு வாழ வேண்டும்.